இளைய சகோதரம் வரையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி திரும்ப மகிழ்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது. 4ஆம் பாவத்தில் மாந்தி, தாயாருடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒரு சில வீட்டில் தாய்க்கு செய்ய வேண்டிய தவசங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய படையல்களாக இருக்கட்டும். ஏன்னா ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கான மாதம். அதில் இந்த மாதம் பிறக்கும் போது ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது. ஒரு சிலருக்கு சொல்லுவோம் பித்ருதோஷம் இருக்குங்க, நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் ஒரு முகூர்த்தமாக மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, கும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய தாய் வர்க்கத்தினராக இருக்கட்டும், இல்லை தாயார் இழந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களோட திதிக்கு இல்லைனா ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அந்த ஆன்மா மோட்சமாகி ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.